பெண்ணின் திருமண வயது எவ்வளவு? இது சேர்ந்து சொல்ல முடியாது இல்ல. 9 1919 1855 ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்து திருமண சட்டத்திற்கு ஆங்கிலேயர்கள் 1919 ஆண்டு திருத்தம் கொண்டு வந்த போது நம்ம சட்டக்கல்லூரி முதல்வர் இருக்கிறார். An amendment to 1855 Hindu Marriage Act was implemented by the British in the year 1919. அங்க ஏஜ் லிமிட்டை 9 இருந்து 12 ஆங்கிலேயர்கள் உயர்த்தினார்கள். ஏன் கேட்ட சொல்றேன்னா, பாசா பைலா பாஸ் 9 இருந்து 12. உங்களுக்கு தெரியுமா, 9 இருந்து 12 ஆங்கிலேயர்கள் உயர்த்திய போது தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் அதை எதிர்த்தவர்கள் இருந்தார்கள். அது எங்க பொம்பளை பிள்ளைய நீங்க பழைய கல்யாணங்கள்ல பாத்தீங்கன்னா, பொம்பளை பிள்ளைய மடியில உட்கார வச்சுட்டு, தகப்ப மடியில உட்கார வச்சுக்கிட்டு பிடிச்சுக்கிட்டு தாலி கட்டுறது பார்த்திருக்கீங்களா இல்லையா? அட ஆமாவா இல்லையா? ஏன் குழந்தையா இருந்தா அது ஓடிடும். அது ஓடிடும்னா அதை பிடிச்ச மடியில வச்சுக்கிட்டு கட்டி கொடுத்துருக்காங்க. 4 வயசு 5 வயசு 9 வயசு 4 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுப்பான். அந்த மாப்பிள்ளைக்கு வயசு 9. 2 வருஷம் கழிச்சு அவன் காய்ச்சல செத்து போயிடுவான். அது 6 வயசில் விதவை ஆயிரும். 6 வயதில் விதவையான பெண் 90 வயது வரையிலும் பருவமடைந்ததற்கு முன்பாகவே விதவையாகிவிட்ட பெண் 90 வயது வரையிலும் விதவையாக வாழ்ந்த ஒரு நாடு எது? தமிழ்நாடு. அதை மாற்றி கோரிக்கையற்று கிடக்குதன்னை வேறிற்படுத்த பழா என்று பாடி விதவைகளுக்கான மறுமணத்தை சட்டமாக்கி இயக்கமாக்கி எல்லா பெண்களுக்கும் மறுவாழ்வு தந்த பூமி எது? தமிழ்நாடு. அங்க இன்னும் தூக்கி நெருப்புல போடுறோம்.